உங்களுக்குள்ளே சண்டைகளும் யுத்தங்களும் ஏன் உண்டாகிறது? உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நாம் இன்னும் ஒரு பலத்த சண்டைக்காரர்களாகவே வாழுகிறோம். அறிந்தோ அறியாமலோ ஒரு பலத்த சண்டைக்காரர்களாகவே இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா எத்தனை ஆவிக்குரிய சபைகள் தகருகிறது? எத்தனை ஆவிக்குரிய சபைகள் அடிதடி சண்டைகள், எத்தனை ஆவிக்குரிய சபைகள் பிரிவினைகள், எத்தனை ஆவிக்குரிய சபைகளிலே பிரச்சனைகள் எதனால் உண்டாகிறது? எதனால் உண்டாகிறது? என் சபை பரிசுத்தம் அடையத்தான் வேண்டும். என் சபை சண்டைக்கார சபை இருக்கக்கூடாது. என் சபையில் யாரும் சண்டையிடுகிறவர்களாய் வாழக்கூடாது. உங்கள் வீட்டில் சண்டையிடக்கூடாது. நீங்கள் வழக்குகள் உண்டாக்க கூடாது. நீங்கள் சண்டைக்கார குணம் தேவனுக்கு விரோதமான குணம். அது ஒரு இச்சை, அது ஒரு பாவம்.